இயேசுவின் வழியில் லட்சிய பணியில், இயேசுவின் வழியில் லட்சிய பணியில் இணைந்திருந்து நாங்கள் செயல்படவே சமூகமாய் நாங்கள் வாழவே சமூகமாய் நாங்கள் வாழவே ஒருவேளை இன்றைய நாளில் திருப்பலி கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த கருத்துக்களோடு நாம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்தையும் ஆண்டவன் பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் வேண்டுவோம். இந்த நாளில் ஆண்டோ இமானுவேல் ராஜ் பிறந்த நாள் வழியாக கடவுள் செய்த நன்மைக்கு நன்றியாக ஒப்பு கொடுக்கிறாங்க. வசந்த் பெர்னாண்டோ குடும்பத்தினர் கேத்ரின், எட்வினா, ஆண்டோ இன்ஃபன்ட்ராஜ், மேரி, சிரில், ஜெசிகா, சந்தோஷ், லீனா, பால், ஜெயராஜ், ஸ்ரீஜா, ஷெரின் for the good results, மேக்ஸ், ஷோபா, நிஷாந்த், லெஃபியா, இக்னேஷியஸ், ஜெயபாலன், செல்வராணி, லூமின் ஆகியோர் திருப்பலி நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் இத்திருப்பலியானது தங்களுடைய சிறப்பு கருத்துக்களை முன்வைத்து ஜெபிக்க நம்மை அழைக்கக்கூடிய சில்வியா, ரெக்ஸ், ஹாரிசன், ஜெசிகா, அருண், லூட்ஸ், மேரி, ஃப்ரான்சிஸ், ஆனா for getting a good job, ஜான் பாஸ்கோ, ஆரோக்கிய மேரி, ஜெத்ருத் மேரி, இன்ஃபன்ட் ஃப்ராங்க்லின் for peace in the family of உதய சாந்தி ஆகியோருடைய சிறப்பு கருத்துக்களை முன்வைத்து நாம் ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியானது ஆண்மலை பாற்றுக்கு ஒப்புவிடக்கூடிய ஆத்மாக்களுக்காக நாம் வேண்டுவோம். குறிப்பாக நீதி ஜெயசீலன், கேத்ரின் ஜெயசீலன், சபரிநாதன், சிறிய புஷ்பம், ரேமி மனோகர், பன்னீர்செல்வம், forgotten souls of the priest, பால் ஜெய செலஸ்கி, அப்ரிஜூஸ் வி ராயன், லெபரோ, மாஸ்கரனியூஸ், சிறிய புஷ்பம், மரியதாஸ், அலிஸ் மேரி, தினகரன், ஜெயமேரி செல்வநாயகம், சிஸ்டர் எஸ் மேரி, ஜெரி வின்சன், ஆண்ட்ரி டேனியல், ரன்ஷிதா மேரி, பீட்டர் பெஞ்சமின் ராஜ் on their 30th day, சின்னமல் பால், அரியதாஸ், டாரதி, ஜூலியானா, ஜூலியஸ், டக்ளஸ் பெர்னாண்டோ, யுகரியஸ் பெர்னாண்டோ, ப்ரூனோ பிரகாசம், லெபோரியஸ், ராயன், மெடோனா காத்தர், மெஜாலன் ஆகியோருடைய ஆண்மலை பாற்றுக்காக இத்திருப்பலி ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, அழகான மாலை நேரம், அற்புதமான ஆண்டவன் சந்நிதி, மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை, தொன்று தொட்டு நம்முடைய கிறிஸ்துவ பாரம்பரியத்தில் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை சேசுவின் இறுதி ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கக்கூடிய நாள். எப்பொழுதும் ஒரு 3 விஷயங்கள் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இயேசுடைய திரு இருதய பக்தி நாம் நினைவில் வைத்துக்கொள்வோம். ஒன்று, இயேசுவின் அன்பு தான், த லவ் ஆஃப் ஜீசஸ். அதனால தான் ஆண்டவர் இயேசு திறந்த இதயத்தை காண்பிக்கிறார். அந்த இதயம் இயேசுவின் அன்பின் இதயம். அவருடைய அன்பு நம்மை வழி நடத்த, அவருடைய அன்பை பிறரோடு கொடுக்க. இது ஒன்று. இரண்டாவது, ஒவ்வொரு மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இஸ் a day invitation to give a self examinations conscience. அதாவது நம்முடைய மனசை சுத்திகரிப்பு செய்யக்கூடிய ஒரு அழகான நாள், ஆன்ம தயாரிப்பு, நம்முடைய ஆத்மாவை திருதி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பது. இது 2. மூன்றாவது, இயேசுவின் திருதிய பக்தியில் நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுப்பது. our family has to be surrendered to the sacred of Jesus. ஆக நம்முடைய அனைத்து குடும்பங்கள் என்று சொல்லும்போது உடைந்த குடும்பங்கள் இருக்கும், பிரிந்த குடும்பங்கள் இருக்கும், பல்வேறு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கலாம். எல்லாவற்றையும் திருதி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய குடும்பங்களுக்காக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்பது. ஆக இந்த கருத்துக்களை முன்வைத்து மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை பக்தியில் நாம் பங்கெடுப்போம். இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தை நாம் கேட்போம். இத்திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களுக்காக, குற்ற குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும்
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்த திருமகனுடைய இதயத்தின் வழியாக உமது அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவலமானி. அதனால் நாங்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டு பாவக்கள் வாயின் கடமை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பல் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 13 முதல் 21 முடிய. அந்நாட்களில் அகிரிப்பா அரசனும் பெர்னிக்கியும் பெஸ்தை சந்தித்து செசரியா வந்தனர். அவர்கள் பல நாட்கள் அங்கு தங்கியிருந்த போது பெஸ்து பவுலுக்கு எதிரான வழக்கை அரசனிடம் எடுத்து கூறினார். பெலிக்ஸு கைதியாக விட்டு சென்ற ஒரு மனிதர் இங்கு இருக்கிறார். நான் எருசலேமில் இருந்தபோது தலைமை குருக்களும் யூதரின் மூப்பர்களும் அவரை பற்றிய வழக்கை என்னிடம் தெரிவித்து அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அவர்களை பார்த்து, குற்றம் சாட்டப்பட்டவர் எவரும் குற்றம் சாட்டியவருக்கு முன் நின்று தம்மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி விளக்குவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும். அதற்கு முன் அவருக்கு தீர்ப்பு அளிப்பது ரோமையர்களின் வழக்கமல்ல என்று கூறினேன். எனவே அவர்கள் இங்கே வந்தபோது சற்று காலம் தாழ்த்தாமல் மறுநாளிலேயே நான் நடுவர் இருக்கையில் அமர்ந்து அவரை என்னிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தேன். குற்றம் சுமத்தியவர்கள் எழுந்து பேசிய போது நான் நினைத்திருந்த கொடிய குற்றம் எதுவும் அவர் மீது சுமத்தவில்லை. அவர்கள் அவருக்கு எதிராக சொன்னதெல்லாம் தங்கள் சமயத்தில் உள்ள சில கருத்து வேறுபாடுகளாகத்தான் இருந்தன. இறந்து போன இயேசு என்னும் ஒருவரை பற்றியும் அவர்கள் பேசினார்கள். இந்த இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். இக்கருத்து சிக்கல்களை பற்றி கேட்டதும் நான் குழம்பி போய், நீர் எருசலேமுக்கு வருகிறீரா? அங்கு இவை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறீரா என கேட்டேன். பவுல், பேரரசே, விசாரித்து தீர்ப்பு அளிக்குமாறு தம்மை காவலில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆதலால் இவரை சீசரிடம் அனுப்பும் வரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். 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 என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு,
அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கினின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். பல்லவி. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவியுள்ளது. அவர் தம் சொற்கேட்டு நடக்கும் வலிமை மிக்கோரே, ஆண்டவரின் தூதர்களே, அவரை போற்றுங்கள். பல்லவி. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 15 முதல் 19 முடிய. தம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம் மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோதே நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பம் இல்லாத இடத்திற்கு கூட்டி செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்த போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை
இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து நம்முடைய ஆத்துமாவை சுய ஆய்வு செய்து அல்லது சுத்திகரிப்பு செய்து அல்லது மறு பரிசீலித்து நாம் இறைவனுக்கு உகந்த வாழ்வாக நம்முடைய வாழ்வை எடுத்துக்கொண்டு செல்ல ஆண்டவருடைய அற்புதமான அன்பு ஆசீர்வாதத்தை பெற மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஒரு அழகான வாய்ப்பும் அழைப்பும் கூட. அன்புக்குரியவர்களே, எடி லவ்லிங் என்கின்ற ஒரு பிரபலமான ஹாலிவுட் திரைப்பட தயாரிப்பாளர். அவர் தன்னுடைய ஹாலிவுட் திரைப்பட தயாரிப்புக்கு அல்லது படத்திற்கு நடிகர்கள் நடிகைகளை ஒரு நேர்முக தேர்வு வைத்துதான் அவர் தயார் செய்வார். You will have the interview with the actor and actress for his own Hollywood movie. அதில் என்னென்னா ஜஸ்ட் ஃபார் சிம்பிள் 2 கேள்வி தான். அந்த 2 கேள்விகளை அல்லது 2 வாக்கியங்களை அவர்கள் எப்படி உச்சரிக்கிறார்கள், எப்படி சொல்கிறார்கள், அதை வைத்து அவர்களை அவர் நடிகர்களாக தேர்ந்தெடுப்பார். அது 2 வாக்கியங்கள் என்னவென்றால், ஒன்று, நான் உன்னை விரும்புகிறேன், ஐ லவ் யூ. 2வது வாக்கியம், இயேசுவே உன்னை நான் நம்புகிறேன், ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ. இந்த 2 வாக்கியங்களை அந்த நேர்முக தேர்வுக்கு வருகை தந்தவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்பதை அதை வைத்து அவர்களை தேர்வு செய்வார் தன்னுடைய படத்திற்காக. அவருடைய நண்பர் ஒருவர் கேள்வி கேட்கிறார், என்னங்க இந்த 2 வாக்கியத்துக்குள்ளாக என்ன இருக்குது, இதை வைத்து நீங்கள் எப்படி தேர்வு செய்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அந்த பிரபல ஹாலிவுட் தயாரிப்பாளர் சொல்கிறார், அது சாதாரண கேள்வி அல்ல, அசாதாரணமான கேள்வி. ஏனென்றால் ஒருவர் உள்ளத்தில் உண்மையான அன்பு வைத்து கடவுள் மேல் அதிகமான நம்பிக்கை வைத்தால் மட்டும்தான் இந்த 2 வாக்கியங்களை சரியாக பல தோணிகளில் உச்சரிப்போடு சொல்ல முடியும் என்று அவர் பதிலளித்தார். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய இறை மக்களே, உண்மைதான். நாம் உள்ளத்தில் அன்பு, கடவுள் மேல் வைக்கின்ற அதிகமான நம்பிக்கை, இவை 2ம் கடவுளுடைய ஆசிரை பெற்றுத்தரும். இந்த நாளுடைய நற்செய்தி யோவான் எழுதப்பட்ட நற்செய்தி. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு காட்சி கொடுக்கப்பட்ட 3வது முறையாக காட்சி. கிளாசிக்கலான ஒரு அழகான பகுதி, ஒரு அற்புதமான ஒரு உறவாடு. யாருக்கு? இயேசுவுக்கும் பேதுருக்கும் நடக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான ஒரு இன்டராக்ஷன் இல்லையா, ஒரு அழகான உரையாடல். இந்த உரையாடலில் ஒரு 3 விஷயங்களை நாம் சிந்திக்கலாம். ஒன்று, பாவத்தின் கழுவாயை தேடுகிறார் பேதுரு. அதாவது ராயப்பர் ஆண்டவர் இயேசுவை மறுதலித்தார், தன் தலைவனை தெரியாது என்று சொன்னார், அதற்காக மனம் வருந்தினார். ஆனால் மன்னிப்பு கேட்பதற்கான சந்தர்ப்பம் அவருக்கு அமையவில்லை இல்லையா, ராயப்பருக்கு அந்த சந்தர்ப்பமே கிடைக்கவில்லை. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை தலைவன் இயேசு உருவாக்குகிறார். ஏன்னா அவர் கடவுளை மறுதலித்தார், இயேசுவை எனக்கு தெரியவே தெரியாது என்று 3 முறை மறுதலித்தார். அதற்காக மனம் வருந்தினார். ஆனால் மன்னிப்பு கேட்பதற்கான ஒரு தருணம் அமையவில்லை. ஆனால் தருணம் இங்கு ஆண்டவர் இயேசு உருவாக்குகிறார். அந்த தருணம் என்னவென்றால், தன்னுடைய அன்பை, மன்னிப்பை அன்பால் உணர்த்துகிறார். அதான் ஆண்டவர், அதான் கடவுள். இயேசு என்றால் தன்னுடைய அன்பை அல்லது மன்னிப்பை அன்பால் உணர்த்துகிறார். அதனால தான் அவ்வளவு அழகான ஒரு உறவாடல் அங்கு நிகழ்கிறது. எல்லாவற்றையும் விட, எல்லாரையும் விட நீ என்னை அன்பு செய்கிறார், டு யூ லவ் மீ கம்பேரிட்டிவ்லி வித் எவ்ரிதிங் அண்ட் எனிதிங். அழகான கேள்வி, அற்புதமான கேள்வி. ஆகையால் பாவத்தின் கழுவாயை ராயப்பர் தேடி கொடுக்கிற சமயத்தில் ஆண்டவர் இயேசுவே அழகான தருணத்தை உருவாக்கி தன்னுடைய மன்னிப்பை அன்பினால் உணர்த்துகிறார். அதுதான் கடவுள். ஆக கடவுளை நாம் இப்படிதான் பார்க்கணும், எப்போதும் அன்புதான். ஆங்கிலத்தில் ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ் என்று சொல்வார்கள். எல்லையற்ற அன்பு, அளவிட முடியாத அன்பு, கணக்கில் அடங்காத அன்பு, ஆழம் அகலம் உயரம் தெரியாத அன்புதான் கடவுளுடைய அன்பு. த இன்ஃபினிட் லவ் என்று கூட சொல்லலாம். வரையறுக்க முடியாத அன்பு. கடவுளுடைய அன்பு இதுதான் என்று வரையறுத்து சொல்ல முடியாது. இப்படி தாமஸ் அக்வினாஸ் சொல்வார், கடவுளை பற்றி நான் பேச வேண்டும் என்றால் என்னால் உளரதான் முடியுமே தவிர சரியாக துல்லியமாக அவரை பற்றி என்னால் சொல்ல முடியாது. அதே போல தான் கடவுளுடைய அன்பை பற்றி நாம் பேச வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் உணரலாம். ஆனால் இதுதான் கடவுளுடைய அன்பு என்று நாம் சொல்ல முடியாது. ஏன்னா கடவுளுடைய அன்புக்கு ஒரு வரையறை நாம் கொடுக்க முடியாது. இஸ் லவ் இஸ் லைக் திஸ் என்று சொல்ல முடியாது. ஆக கடவுளுடைய அன்பை நாம் அனுபவித்து தான் பார்க்க வேண்டும். ஆக ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய அன்பு தான்.
திருப்பலி கடவுளுடைய அன்பு, திருமண குடும்ப வாழ்வு கடவுளுடைய அன்பு. ஆக நாம் நடப்பதும் பார்ப்பதும் ஓடுவதும் இயங்குவதும் செயல்படுவதும் நாம் கேட்கின்ற ஜெபங்களுக்கு ஆண்டவர் செவிசாய் எல்லாம் கடவுளுடைய அன்பு தான் நம்மை வழியில். ஆக இயேசுவின் திருஹிருதய ஆண்டவருடைய பக்தி என்பது கடவுளுடைய உச்சமான அன்பு. தன்னுடைய இதயத்தையே வெளியே காண்பிக்கிறார். We never seen such a beautiful God who exposed himself with a open heart. இல்லையா, அழகான ஆண்டவருடைய இருதயத்தை வெளியே காண்பது. அந்த இருதயம் அவருடைய அன்பின் வெளிப்பாடு, இரக்கத்தின் வெளிப்பாடு, பரிவின் வெளிப்பாடு. ஆக ஆண்டவருடைய அன்புதான். ஆக பாவத்தின் கழுவாயை ராயப்பர் தேடுகின்ற போது அதனுடைய அன்பை தன்னுடைய மன்னிப்பால் உணர்த்துகிறார். இது ஒன்று. இரண்டாவதாக ராயப்பர் எவ்வளவு அன்பு செய்தார், இயேசுவை அளவுக்கு அதிகமான அன்பு. அதனால தான் அந்த கேள்வியானது அற்புதமான கேள்வி. நீ என் அன்பு செய்கிறாயா, எல்லாரையும் விட அன்பு செய்கிறாயா, எல்லாவற்றையும் விட நீ அன்பு செய்கிறாயா என்று கடவுள் கேட்கிறது. இயேசு கேட்கிறது, ஆமாண்டவரே உமக்கு தெரியாதா என்ன, உமக்கு எல்லாமே தெரியும் என்று அற்புதமான எல்லாவற்றையும் விட இயேசுதான் அன்பு என்று தன்னுடைய அன்பை அற்புதமாக ராயப்பர் வெளிப்படுத்துகிறார். மூன்றாவதாக அன்புக்கு உறுதி வரை இருந்ததால் தன் உயிரை கூட ராயப்பர் கொடுக்க முன்வருகிறார். அதை நான் முன்னறிவிக்கிறார் இயேசு ஆண்டவர். ராயப்பா, நீ இளைஞனாக இருந்தபோது உன் இடையை வரைந்து கொண்டு உன் விருப்பம் போல் நடமாடி வந்தாய். ஆனால் உன் முதிர்ந்த வயது எனக்காக நீ விரித்து உன் கைகளை விரித்து கொடுப்பாய். நீ எப்படி சாகப் போகிறாய் என்றெல்லாம் ராயப்பர் உணர்த்துகிறார். ஆக இயேசுவின் அன்பை தன் உயிர் கொடுத்து ராயப்பர் எண்பிக்கிறார். ஆக அன்புக்குரியவர்கள், இந்த நாட்களில் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவின் அன்பை நாம் உணர்வோம். அந்த அன்பை நாம் பெறுவோம். அந்த அன்பு தான் நம்மை வழி நடத்துகிறது. பாவத்தின் கழுவாயாய் நாம் எப்பொழுதும் இயேசுடைய மன்னிப்பை நாம் பெறுவோம். பிறரோடு அன்பின் மன்னிப்பின் மனிதர்களாய் மக்களாக வாழ்வோம். ஆக இந்த கேள்வியை ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்டார் என்றால் என்ன பதில் சொல்வோம்? டு யூ லவ் மீ என்று கடவுளுடைய கேள்விக்கான பதில் என்ன என்பதை நாம் தேடுவோம். அந்த பதிலை உறுதி வரை வாழ்ந்து காட்ட இயேசுவின் அன்பை நாம் உணர்வோம். அவருடைய அன்பினால் நாம் வழி நடத்தப்பட திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். காணிக்கைப்பாடு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து அவருடைய அன்பினால் நாம் வழி நடத்தப்பட கையளிக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் புனிதமான இந்த அன்பின் திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உம் அன்பார்ந்த திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும்.
அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது மக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் இல்லை எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் அணி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மை மக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தருளினார். இதிலிருந்து திராவின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதை திருடம் அனைவரும் மீட்க பெறவும் மீட்பளிக்கும் மூச்சுகளந்து மகிழ்ச்சியுடன் மகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர்கள் வானக தூதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் புகழ்ந்தெத்தி முடிவின்றி வரை குரலாய் பாடுவதா. வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் இயேசுவோடு அழகான அற்புதமான நேரம் விவரிக்க முடியாத ஆண்டவர் இயேசுவின் சந்திப்பின் சங்கமம், கடவுளுடைய தொடர் உடனிருப்பின் வெளிப்பாடு, அவருடைய சக்தியினுடைய பிறப்பிடம் ஆக இருப்பதுதான் ஆண்டவருடைய இந்த அழகான நேரம் ஆக. ஆண்டவர் இயேசுவின் அன்புதான் அவருடைய திருவுடல் திரு ரத்தம். தன்னை கொடுத்தார், தன்னை மட்டும் கொடுத்தார், தன்னை மட்டும்தான் நாம் எல்லோருக்கும் கொடுக்கிறார். ஆக இப்படிப்பட்ட உன்னதமான இடத்தில் ஆண்டவர் இயேசுவின் அன்பை பெறுவோம், அன்பை கொடுப்போம். நம்முடைய பாவத்தின் கழுவாயாய் திருப்பலியை நாம் மாற்றுவோம். ஆண்டவரத்தில் நாம் ஜெபிப்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்றாகவே உம்முடைய தூய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மார்பனவாக அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நதியை செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நடி கூறி தமல் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்ற பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, சிறப்பான விதத்திலே மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையின்று உம்முடைய சன்னிதானத்திலே கல்வாரி பீடத்தை சூழ்ந்து மண்டியிட்டு மன்றாடுகின்ற எம்மக்களை ஆசிர்வதியும். நாங்கள் உமக்கு ஏற்றவர்களாக, உமக்கு சாட்சிக்குரியவர்களாக என்னாலும் உம்மோடு இணைந்து மகிழ்ந்திருக்கின்ற பாக்கியத்தை தந்தருள்வீராக. அனைவருக்கும் தேவையான உடல் உள்ள சுகத்தையும் பாதுகாப்பையும் தந்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கும் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், எங்கள் திருப்பலியில் நினைவு கூறுகின்ற பிள்ளைகளின் ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், மாசில்லா குழந்தைகளின் ஆன்மாக்களையும், உத்திரிக்கிறிஸ்தல் ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயின புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெழுத்தும் மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நீ என்னை அன்பு செய்கிறாய், எல்லாவற்றையும் விட எல்லாரையும் விட நீ அன்பு செய்கிறாய். ஆமாண்டவர், உமக்கு தெரியுமே, எல்லாரையும் விட நான் உனக்கு அன்பு செய்யும்போது தெரியும் என்று தன் அன்பை ரொம்ப அழகாக வெளிப்படுத்துகிறார். பாவத்தின் கல்வாயை ராயப்பர் தேடிக்கொண்டே இருக்கிறார். இயேசு தன்னுடைய மன்னிப்பை அன்பினால் உணர்த்துகிறார். அதான் இயேசுடைய அன்பு. இயேசுடைய அன்பு தான் நம்மை வழி நடத்துகிறது. ஆண்டவருடைய அன்பினால் நாம் வழி நடத்தப்பட கரங்கள் விரித்து ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தார். ஆண்டவரை தூய்மை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்பமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற நம்முடைய திருத்துதர்களுக்கெல்லாம் மொழிந்திரு. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், சுயநலன்கள், கண்டுகொள்ளாத தன்மைகள், நம்பிக்கை இன்மைகள் இவையெல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் மன்னித்து உம்முடைய அருள் ஆசிரியர் நிரப் திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி திருவள்ளத்துக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல திருவள்ளம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் தரக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே ஆண்டவராகிய இயேசு எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். மறுமருந்தாகிட அருள் புரியும். இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்தவனையே தட்டி கொடுத்ததுதான் இயேசுவின் அன்பு. மனதார மறுதளித்தவரை மன்னித்து தலைவராக்கியதுதான் இயேசுவின் அன்பு. முகம் இழந்தவருக்கு முகவரி கொடுத்ததுதான் இயேசுவின் அன்பு. நம்ப மறுத்தோடு நம்பி நற்செய்தி பணிக்கு அனுப்பியதுதான் இயேசுவின் அன்பு. இயேசுவின் அன்புதான் நம்முடைய திருமண குடும்ப வாழ்வின் மையம். ஆண்டவருடைய அன்பினால் நம்மை தேடி வரக்கூடிய அவருடைய திருவுடல் இரத்தத்தின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்று ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆண்டவருடைய அன்பை ஆசிரை அவருடைய திருவுடல் இரத்தத்தின் வழியாக நல்ல தயாரிப்போடு நாம் பெறுவோம்.
மாற்றியும் அருள் நீரேசுவே என்னை கேட்டேயும் அரிய காயங்களுள் என்னை வைத்தீரும் விரும்பிடா வண்ணமாய் என்னை கட்டீரும் சத்துவிடம் நின்றே காத்தீரும் மரண வேளையிலும் என்னை கூப்பிடும் பரகவீரம் உன்னை வாழ்த்தவே வருகவென்றோடு என்னை ஏவிடும் வருகவென்றோடு என்னை ஏவிடும். யூபிலி ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறர் அன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்க செய்வதாக. படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தின் அருளும் ஆசேரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவனவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பணித்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக இந்த யூபிலி ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லாம் ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் பிறந்த நாள் திருமண நாளெல்லாம் சிறப்பவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். மேலும் இப்பொழுது ஏறக்குறைய ஒரு 40 நிமிடங்கள் அற்புதமாக we'll have the beautiful journey, நல்ல ஒரு அழகான பயணம் இயேசுவோட. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு பரபரப்பு தான். நம்முடைய ஃபேமிலி filled with lot of restless work, பரபரப்பாக நம்முடைய வாழ்க்கை இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அதில் அமைதியை, நிம்மதியை, நிறைவை, சந்தோஷத்தை, அருளை, ஆற்றலை, ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம். நாமும் நாம் செய்த குற்றம் குறைகளுக்காக ஆண்டவரிடத்தில் மனமொருங்கி மன்னிப்பை நாம் கேட்கக்கூடிய அற்புதமான இந்த நேரத்தை நாம் பயன்படுத்துவோம் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளைக்கு முதல் சனிக்கிழமை வழக்கம்போல் திருப்பலி, சாயங்கால திருப்பலி முதல் தேர்பாவளியானது இருக்கும். அனைவரும் எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்பித்தினால் பற்றறிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்று மாதாட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அம்மாவோடும் இருப்பாராக. படிடுவோம். ரொம்ப அழகான நேரமாக இந்த நேரத்தை நாம் மாற்றுவோம். லைட்டு கொஞ்சம் ஆஃப் பண்ணிடலாம். பீட லைட்டு மட்டும் வச்சுக்கலாம். அங்கே லைட் ஆஃப் பண்ணி. அன்புக்குரியவர்களே, அற்புதமான இந்த நேரத்தை ஆண்டவருடைய ஒரு அருளின் நேரமாக நாம் பயன்படுத்த முயற்சி எடுப்போம். ஆக இது ஒரு விவரிக்க முடியாத ஆண்டவருடைய சந்திப்பு நேரத்தில் கடவுளுடைய உடனிருப்பை, அருளை, ஆசிரை நாம் கேட்டு ரொம்ப அழகாக நாம் பயணம் செய்வோம். நித்தியசுக்குரிய பாடலை நாம் பாடுவோம். இயேசுவோட அழகான பயணம். ஆண்டவர் இயேசுவின் அற்புதமான ஒரு குரலை கேட்போம். Let us listen to the voice of God. ஆண்டவருடைய குரலை நாம் கேட்போம். கடவுளை மகிமைப்படுத்தி வணங்கி நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான
தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சி உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சி உண்டாக கடவது. அன்பான இயேசு, அருள் தருகின்ற ஆண்டவர், குரலுக்கு செவிசாய்க்கின்ற இயேசு, நம்முடைய நிம்மதிக்கும் நிறைவுக்கும் பதிலான ஆண்டவர், நற்கருணை வடிவில் நம்ம எல்லாரும் காட்சி கொடுத்து பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கின்றோம். மோயேசா மோயேசா, நீ நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் புனிதமானது, உன் காலடிகளெல்லாம் கழற்றி விட்டு வா என்று முட்புதர் வழியாக யாவை கடவுள் காட்சி கொடுத்தார். திக்கு வாயாகிய மோயேசனே கடவுள் பயன்படுத்துகிறார். தன்னுடைய மக்களுக்காக, எகிப்தில் என் மக்கள் படும் அழுகுரலை என் காதால் கேட்டேன், அவர்களுடைய துன்பங்களை என் கண்களால் நான் பார்த்தேன் என்று சொல்லி அங்கு கடவுள் தன்னுடைய வல்லமையை அற்புதமாக மோயிசனை வைத்து பயன்படுத்துகிறார். அன்றைக்கு முட்புதர் வழியாக காட்சி கொடுத்த அதே கடவுள் தான் தன் மகன் வழியாக இயேசு ஆண்டவர் இன்றைக்கு நற்கருணை வடிவில் காட்சியாக நிற்கிறார். இது என் உடல், இது என் இரத்தம், இதை என் நினைவாக செய்யுங்கள், உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன வாக்கு ஒவ்வொரு நாளும் நற்கருணையில் நிறைவேறுகிறது. அவருடைய உடனிருப்பை, அவருடைய ஆசிரை, அருளை கடவுள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நற்கருணையின் வழியாக எத்தனை எத்தனை புதுமைகள். நற்கருணை இல்லை என்றால் திருச்சபை வெறும் அருங்காட்சியாக மாறிவிடும் என்கிறார் கடந்த மறைந்த திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர். நற்கருணை தான் திரு அவையுடைய உயிரோட்டம். ஆக நற்கருணை தான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு உச்சமும் உயிருமாக என்கிறார். ஆக அன்பான இயேசு நம் மத்தியில் இருந்து நம் குரலுக்கு செவிசாய்க்கின்றது. அழகான இந்த நேரத்தை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் வேண்டுவோம். தூய ஆவியானுடைய பெருவிழாவை நாம் கொண்டாடவிருக்கின்றோம். தன்னுடைய இறுதி ராவுணவின் பொழுது சீடர்களோடு அதிகமாக பேசிய வார்த்தை தூய ஆவியானவரை பற்றிதான். தூய ஆவியானவர் உங்களோடு வருவார், துணையாளராக இருப்பார், அவர் உங்களுக்கு கற்றுத்தருவார், தன் கனிகளாலும் கொடைகளாலும் அவர் உங்களை நிரப்புவார். ஆக அவர் உங்களுக்கு பரிந்துரைப்பார், இணைப்பாளராக இருப்பார் என்றெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய வருகையை, வல்லமையை, அருளை, ஆசிரை, உடனிருப்பை, வழிநடத்தலை அற்புதமாக தன்னுடைய ராவினவின் பொழுது ஆண்டவர் இயேசு எல்லாருக்கும் சொன்ன அழகான வாக்குதான் தூய ஆவியானவர். ஆக இயேசுவும் தன்னுடைய யோர்தான் நதிக்கரையில் தூய ஆவியின் அருள் பெற்று தன்னுடைய வாழ்க்கையின் படலத்தை தொடங்குகிறார். அப்படி என்றால் தூய ஆவியானவர் நிரப்பப்படுகின்ற இடமெல்லாம் வல்லமையும் அருளும் ஆற்றலும் சக்தியும் பெருக்கெடுத்தோடும் ஜீவ ஊற்றாக, வாழ்வு தருகின்ற தண்ணீராக வானம் திறந்து வெண்புற போல இறங்கி நம்முடைய மத்தியில் இந்த ஆலயத்தில் நிரப்ப தூய ஆவியானுடைய அருள், ஆற்றல், அபிஷேகம் நம்மை நிரப்ப ஆண்டவரிடத்தில் நம்ம இப்போ கொடுத்து நாம் ஜெபிப்போம். எழுந்து நிற்போம். ஆண்டவர் முன்பாக நாம் கரவொலி எழுப்பி உள்ளத்தையெல்லாம் திறந்து, எண்ணங்களையெல்லாம் திறந்து நாம் பாடி துதித்து அகமகிழ்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தேத்தி ஆவியானவருடைய வழிநடத்தினால் இந்த இடமும் இந்த வளாகம் இந்த நேரமும் ஆவியானவருடைய ஆற்றலால் இயேசுனுடைய அற்புதமான நற்கருணையுடைய அபூர்வமான அளவுக்கதிகமான அவருடைய ஆற்றல் வெளிப்பட ஆவியானவர் இந்த இடத்தையெல்லாம் நாம் நிரப்பிட பாவிகளாக நாம்
நிறைய எதிர்மறை எண்ணங்களால் நிரப்பப்பட்ட நாம் அதெல்லாம் தகர்த்தெறிந்து ஆண்டவர் இயேசுனுடைய அற்புதமான ஆற்றல் பெருக வானம் திறந்து வெண்புற போல என்று இயேசுனுடைய உடனிருப்ப தூய ஆவியான வழியை கேட்போம், பாடுவோம், செபிப்போம். கரங்களை எழுப்பி உள்ளத்தை திறந்து எண்ணத்தை சீர்தூக்கி ஆண்டவர் இயேசுவை பார்த்து நம்ம எல்லோரும் உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு மகிழ்வோடு மனநிறைவோடு ஆண்டவரை போட்டு பிரதித்து நாம் பாடுவோம். ஆண்டவர் இயேசுவுடைய உடனிருப்பும் அருளும் ஆசீரும் ஆற்றலும் நம்ம எல்லோரையும் வழிநடத்த ஆக நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் நம் பதற்றத்தோடு கவலையோடு கஷ்டத்தோடு பலவீனத்தோடு குறைகளோடு பாவ வாழ்வோடு நாம் வாழ்ந்தாலும் மீண்டும் 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 மீண்டுமாக மறுபடியும் நாம் பிறக்கின்றோம். தூய ஆவியினால் நாம் நிரப்பப்படுகின்றவர், ஆவியினுடைய ஆற்றல் ஊற்று நிரப்பப்படுகின்றவர் மீண்டுமாக புது வாழ்வால் பிறப்பதற்கு கொண்டே இருக்கின்றோம். அப்படிப்பட்ட உலகமான அந்த நிகழ்வு மத்தியில் நடைபெற இயேசு ஆண்டவரை போற்றி குழந்தைக்கு நாம் பாடுவோம். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இயேசு இரக்கத்தின் ஆண்டவர். அற்புதமான இந்த நேரம், இதை விவரிக்க முடியாத நேரம். இந்த நேரத்தை பற்றி நாம் வெளியே சொல்ல வேண்டும் என நமக்கு தெரியாது. ஆனால் வரங்களால் கடவுள் நிரப்புகிறார், கொடைகளால் கடவுள் நிரப்புகிறார். வரங்களாலும் கனிகளாலும் கொடைகளாலும் நிரப்புகிற அற்புதமான உன்னதமான ஆசீர்வாதத்தின் இந்த நேரத்தை ஆண்டவருடைய ஆசீரும் ஆற்றலும் அவருடைய இயல்பு நம் மேல் பொழியப்பட கடவுளை போன்று குழந்தைக்கு நாம் பாடி கொடுப்போம். வரங்கள் கனிகள் பொழியணுமே, நல்லமையோடு வாழணுமே. வரங்கள் கனிகள் பொழியணுமே, நல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் நாம் பெற வேண்டும். நம்முடைய பாவங்கள் மறைய வேண்டும்.
நம்முடைய பாவங்கள் காயங்கள் நீங்க வேண்டும். ஆண்டவருடைய அருளை பெறுவதற்கு தடையாக இருப்பது நாம் நம்மையே நியாயப்படுத்திக் கொண்டு வாழ்வதுதான். யார் குற்றம் செய்யவில்லை, யார் தவறு செய்யவில்லை, யார் பாவம் செய்யவில்லை என்று நாம் நியாயப்படுத்தி வாழ்கின்ற போது நம் கடவுளுக்கு எதிராக பாவங்கள் கண் முன்பாக தெரிவது கிடையாது. மனைவிக்கு எதிராக, கணவருக்கு எதிராக, இயற்கைக்கு எதிராக, பிறருக்கு எதிராக செய்யக்கூடிய பாவங்களை நாம் மனமறந்து பாவத்தின் கழுவாயாக மாறாத பொழுது ஆண்டவருடைய அருளும் ஆசை நாம் பெறவே முடியாது. ஆகவே நம்முடைய பாவங்கள், நம்முடைய பாவத்துடைய காயங்கள் நீங்க ஆண்டவருடைய அருளை ஆசீர்வாதம் கேட்போம், ஜெபிப்போம், பாடுவோம். பாவங்கள் சாவுங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் சாவுங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. இறங்கி வர வேண்டும், வல்லமை தர வேண்டும், வல்லமை தர வேண்டும், வல்லமை தர எல்லாரும் சத்தமாக வல்லமை தரவே, வல்லமை தரவே, வல்லமை தரவே. ஆண்டவருடைய வல்லமைதான் இந்த இடத்தில் நிரப்பப்படுகிறது. வல்லமையோடு ஆண்டவர் இருக்கிறார். படைகளின் ஆண்டவர் வல்லமையோடு இருக்கிறார். இஸ்ராயல் மக்களை வழிநடத்திய கடவுள் வல்லமையோடு இருக்கிறார். எகிப்து நடுவில் வழிநடத்திய கடவுள் வல்லமையோடு இருக்கிறார். செங்கடலை கால் நடக்க சென்று கடவுள் வல்லமையோடு இருக்கிறார். வானத்தில் மன்னாவை பொழிந்த கடவுள் வல்லமையோடு வழி நடத்துகிறார். ஆக ஆண்டவருடைய அற்புதமான ஆசை, கடவுளுடைய அற்புதமான ஊற்று, கடவுளுடைய அற்புதமான இந்த நேரத்தை ஆண்டவா உம்மை நாங்கள் புகழ்வதும், உம்மை நாங்கள் புகழ்வதும் போற்றுவதும், எங்கள் வாய் திறந்து உம்மை போற்றுவதுமாக அதிலிருந்து எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை எழுப்புகின்றோம். எங்களை ஆசீர்வாதம் சொல்லி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நாம் போற்றி திரு நாம ஜெபத்தை நாம் கடவுளை புகழ்ந்து சொல்லும். கரங்களை உயர்த்தி இயேசுவை மக்கு புகழ், இயேசுவை போற்றுகின்றோம், இயேசுவை புகழ்கின்றோம், இயேசுவை வாழ்த்துகின்றோம், இயேசுவை வணங்குகின்றோம், இயேசுவை ஆராதிக்கின்றோம். நற்கருணை ஆண்டவரை உம்மை விசுவசிக்கின்றோம், நற்கருணை நாதரை உம்மை நேசிக்கின்றோம், நற்கருணை நாதரை உம்மை ஆராதிக்கின்றோம், நற்கருணை நாதரை உம்மை நம்புகின்றோம், நற்கருணை ஆண்டவரை உம்மை நாங்கள் நம்புகின்றோம். இயேசுவை ஆண்டவர், இயேசுவை எங்களை ஆசீர்வதியும், இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும், ஆண்டவரை எங்கள் மேல் இரக்கமாயிரும், இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும், ஆண்டவரை எங்களை வழி நடத்தும், இயேசுவை எங்களோட தங்கும், இயேசுவை எங்களோட வாரும், இயேசுவை எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும், இயேசுவை எங்கள் தொழிலை ஆசீர்வதியும், இயேசு இந்த நேரத்தை ஆசீர்வதியும், இயேசுவை எங்கள் பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதியும், ஆண்டவரை எங்களை வழி நடத்தும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை. ஆண்டவரை போற்றுகின்றோம், இயேசுவை புகழ்கின்றோம், இயேசுவை வாழ்த்துகின்றோம். அப்படியே நாம் அமர்வோம், ஆண்டவரை நாம் பார்ப்போம். அழகான நேரம் இல்லையா? ஏன் அழகான நேரம்? அற்புதமான நேரம் அல்லவா? ஏன் அற்புதமான நேரம்? அதிசயமான நேரம் அல்லவா? ஏன் அதிசயமான நேரம்? காரணம் ஆண்டவருடைய வெளிப்பாடு. The revelation is taking place on the presence of the Eucharistic Lord. The Eucharist always wants to expose himself with all his omnipotent of his presence. அவர் தன்னை அற்புதமாக வெளிப்படுத்துகிறார். நம்புவோருக்கெல்லாம், தேடுவோருக்கெல்லாம். அன்புக்குரியவர்களே, பங்கின் சார்பாக நாம் இருக்கலாம், குடும்பத்தின் சார்பாக வந்திருக்கலாம், கணவன் மனைவியுமாக இருந்திருக்கலாம், தந்தையும் தாயுமாக இருக்கலாம், நாக பிள்ளைகளோடு நாம் இருக்கலாம். ஆக நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகளை நாம் நினைத்து பார்ப்போம். கசப்பான நாட்கள் உண்டு, கசப்பான அனுபவங்கள் உண்டு,
தனிமையை சந்தித்திருப்போம், நோய்களை சந்தித்திருப்போம், அவமானத்தை சந்தித்திருப்போம், பலவிதமான வெட்கத்தன்மையை நாம் சந்தித்திருப்போம், மேடுகள் பள்ளங்களை பார்த்திருப்போம், நன்மை தினத்துக்கெல்லாம் நாம் பார்த்திருப்போம், மாற்றங்கள் முன்னேற்றங்களை நாம் சந்தித்திருப்போம். சற்று தோய்வோடு கவலையோடு சோர்வோடு விரக்தியோடு நாம் வாழ்ந்திருக்கலாம், புலம்பிருக்கலாம், முணுமுணுத்திருக்கலாம். ஏன்? கடவுள் ஆண்டவர் இயேசுவை நாம் மறுதலித்திருக்கலாம். ராயப்பர் சூழ்நிலையின் காரணமாக மறுதலித்தார். நாம் கூட சூழ்நிலையின் காரணமாக கடவுளை மறந்திருக்கலாம். இயேசுடைய உடனிருப்பை, ஆண்டவருடைய நன்மை தினத்தை, கடவுளுடைய அருளை, கடவுளுடைய ஆசிரை, கடவுளுடைய வெளிப்பாட்டை, கடவுளுடைய வழிநடத்தலை உணராமல் இருந்திருக்கலாம், மறுத்திருக்கலாம், மறந்திருக்கலாம். ஏன்? அலட்சியம் செய்திருக்கலாம். மார்கரெட் மரியாம்மாளுக்கு ஆண்டவர் திருவதி ஆண்டவரை காட்சி கொடுக்கப்பட்ட பொழுது பயன்படுத்திய வார்த்தை தான், நான் இந்த உலகத்தை, மனிதர்களை அவ்வளவு நான் அன்பு செய்கிறேன், ஆனால் என் அன்பை இந்த உலகம், இந்த மனுகுலம், மனிதர்கள் அலட்சியம் செய்கிறார்கள். Sometimes, yeah, there are many times we have been carelessness in the God's love. கடவுளுடைய அன்பை குறித்து நாம் அலட்சியம் செய்திருப்போம். ஆகவே மனம் வருந்துவோம், மன்னிப்பை கேட்போம். கடந்த நாட்களில், கடந்த இரவுகளில், கடந்த ஆண்டுகளில் கடவுளுக்கு எதிராக, மனைவிக்கு எதிராக, பிறருக்கு எதிராக, கணவருக்கு எதிராக, பெற்றோருக்கு எதிராக, பிள்ளைகளுக்கு எதிராக, நண்பர்களுக்கு எதிராக, நாம் யாரை நம்பி வாழ்ந்தோம் அவர்களுக்கு எதிராக செய்த பாவங்கள், செய்ய வேண்டியதை செய்யாமலும் செய்யக்கூடாததை செய்த தருணத்திற்காக மனம் வருந்துவோம். ராயப்பரை பார்த்து கடவுள் அழகாக சொன்னார், ராயப்பா ராயப்பா, நீ அன்பு செய்கிறாயா? எல்லாரையும் விட, எல்லாவற்றையும் விட do you love me என ராயப்பர் மறுதலித்தார். கடவுளை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஆண்டவர் அவ்வளவு அழகாக தன்னுடைய மன்னிப்பை அன்பினால் இரட்டிப்பாக காண்பிக்கிறார். do you love me? ராயப்பா, என அன்பு செய்கிறாயா? அப்படி என்றால் இதே கேள்விதான், கடவுளை இயேசுவை நான் அன்பு செய்கிறேன் என்றால், ஆண்டவா, நீர் கொடுத்த வாழ்க்கைக்காக, நீர் கொடுத்த அருளுக்காக, நீர் கொடுத்த ஆசிரியருக்காக, நான் வாழ்கின்ற வாழ்க்கைக்காக, நான் பெற்ற அழைப்புக்காக, என் திருமண குடும்ப வாழ்க்கைக்காக, ஒரு தந்தையாய், தாயாய், பெற்றோராய், பிள்ளையாய், கணவனாய், மனைவியாய், எத்தனை இரவுகள், எத்தனை தனிமை பொழுதுகள், இவற்றுக்கெல்லாம் நீ செய்த படியளந்த நாட்கள், சன்மானத்தை வழங்கிய நாட்கள், அழுகுரலை எழுப்பிய கேட்ட நாட்கள், செவிசாய்த்த நாட்கள். ஆண்டவா, உம்முடைய அன்புதான் எங்களை வழி நடத்தும், அன்புதான் எங்களை மன்னிக்கிறது, அன்புதான் எங்களோடு வாசம் செய்கிறது. ஆகவே ஆண்டவரே, உன்னை நான் அன்பினால், உன்னை அன்பினால் ராயப்ப தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தியது போல அவ்வளவு பெரிய ஆட்கள் நாங்கள் இல்லை ஆண்டவரே. பலவீனத்தோடு, குறைகளோடு அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் குறைகள் செய்கின்றோம் என்பது கூட தெரியாமல் எத்தனையோ முறை தவறாக நாங்கள் பேசியிருக்கின்றோம், அடுத்தவர்களை பற்றி தவறாக மதிப்பிட்டு இருக்கிறோம், குறைகளை சொல்லி இருக்கின்றோம், உடைய அருளை ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்திருக்கின்றோம். ஆகவே ஆண்டவா, உடைய அன்பினால் நிரப்பு. This is a beautiful prayer. Lord, pour out your graceful love on us. உடைய அளவு கடந்த அன்பை எங்கள் மேல் பொழியும் ஆண்டவர் என்று சொல்லி, நற்கருணை என்றாலும் அன்புதானே. கடவுளுடைய அற்புதமான அன்பு, காதல் சுருக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறிய அப்பந்தான் நற்கருணை என்கிறார் பேராயர் ஃபுல்டன் ஜெஷின். ஆகவே ஆண்டவருடைய அன்புதான் நற்கருணை என்று உணர்ந்து இந்த பாடலோடு ஆண்டவரை நாம் துதித்து நாம் பாடல் அன்பு கூறுவேன் என்ற பாடலை நாம் அப்படியே அமர்ந்து உள்ளத்தை திறந்து, கடந்து வந்த நாட்கள் இயேசு வழிநடத்திய விதங்கள், குடும்பமாக நாம் வந்திருந்தோம் என்றால், அல்லது நாம் கணவன் மனைவியுமாக மட்டுமே நாம் வந்திருந்தால், தனிப்பட்ட முறையில் இறைவன் செய்த நன்மைக்கு நன்றியாக, பாத்திரமாக, பிரமாணிக்கமாக நாம் இந்த பாடலை, ஆண்டவருடைய அன்பை, கடவுளுடைய கேள்வி என்ன? யூ லவ் மீ, நான் உன்னை அன்பு செய்கிறேன் அல்லவா? தாயின் கருவயிற்றில் உன்னை உருவாக்கும் முன்பை நான் தேர்ந்தெடுத்தேன், வழி நடத்தினேன், உடனிருந்தேன், உன்னை சிறப்புறச் செய்தேன். ஆண்டவா கேட்கின்ற கேள்வி, அன்பு செய்கிறார் ஆண்டவரத்தில் இந்த பாடலை நாம் பாடுவோம். பாடல் நல்ல சத்தமாக ஆண்டவரை கடந்து வந்த பாதைகளை, இறைவன் செய்த நன்மைகளை, நம் குடும்பத்திற்கு, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு செய்த நன்மைகளை ஆண்டவரை கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில்
நல்ல சத்தமாக அன்பு கூறுவேன். அற்புதமாக அந்த பரிசையில் சொல்லுவார், முழு உள்ளத்தோடு அன்பிலே சிறந்த கட்டளையும் வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கமாண்ட்மெண்ட் என்று கேட்கிற போது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் மேற்கோள் காட்டுவார், முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு அறிவோடு, முழு ஆற்றலோடு, முழு இதயத்தோடு கடவுளாகி ஆண்டவரை அன்பு செலுத்துவாய், அதேபோல் அடுத்தவரை அன்பு செய்வாயாக. அற்புதமானவர் அதுதான பாடம் இருக்கிறோம். முழு உள்ளத்தோடு, முழு இதயத்தோடு, முழு அறிவோடு, முழு ஆற்றலோடு கடவுளை நாம் புகழ்ந்து பாடுவோம். எல்லோரும் ஆண்டவரை பார்த்து கரங்களை எடுத்து பல பேர் நம்மை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், பல பேர் நம்மை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஏன் கணவன் கூட புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், மனைவி கூட புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் திருமண வாழ்க்கையில் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஒருவர் புரிந்து கொள்ளாமல் ஏதோ என்று வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். நண்பர்கள் புரிந்து கொள்ளாமல், பெற்றோர்கள் புரிந்து கொள்ளாமல், நம்முடைய சொந்த பந்தங்கள் புரிந்து கொள்ளாமல், பிள்ளைகள் எல்லாம் புரிந்து கொள்ளாமல் கூட மனசிலே காயங்களோடு வருத்தங்களோடு நாம் வேதனைகளோடு இருந்த பொழுதெல்லாம் ஒரே ஒரு ஆண்டவர், நம் ஆண்டவர் நம்மை கண்டுகொள்கிறார். அன்பினால் அருளினால் நம்மை கண்டுகொள்கின்ற ஆண்டவரை ஆண்டவாமை போற்றி பொழுதை சொல்லி நாம் பாடி துதிப்போம். கடவுளை போற்றி நாயப்பன் பேச கேட்ட கேள்விக்கு பதிலை நாம் சொல்லுவோம். அன்பு சத்தமாக
நம்மை அன்பு எங்குள்ளதோ அங்கு கடவுள் இருக்கிறார். அன்பு எங்குள்ளதோ அங்கு கடவுள் இருக்கிறார். கடவுள் எங்கு இருக்கின்றாரோ அங்குதான் மகிழ்ச்சி இருக்கிறது. மகிழ்ச்சி எங்கு இருக்கின்றதோ அங்குதான் அன்பு நிறைவாக்கப்படுகிறது. அன்பு இருக்கின்ற இடத்தில் தான் கடவுள். நாம் அன்பாய் கணவன் மனைவியுடைய அன்பு, தூய்மையான அன்பு, கள்ளம் கபடமில்லா அன்பு, போலித்தனம் இல்லாத அன்பு, உண்மையான அன்பு, நாம் கணவன் மனைவியுடைய அந்த பரஸ்பரமான அன்பு இருக்கணும். அங்கு கடவுள் இருக்கிறார். கடவுள் எங்கு இருக்கிறாரோ அங்குதான் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். நாம் மகிழ்ச்சியாக மனநிறைவோடு இருக்கிறோம் என்றால் குறைகளை பெரிதுபடுத்தாமல், பலவீனங்களை பெரிதுபடுத்தாமல் இருக்கிறோம். கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஆக அன்பு எங்குள்ளது அங்கு மகிழ்ச்சி, அன்பு எங்குள்ளது அங்கு கடவுள் இருக்கிறார். கடவுள் எங்கு இருக்கிறாங்க மகிழ்ச்சி, மகிழ்ச்சி எங்கு இருக்கின்றதோ அங்குதான் அன்பு நிறைவாக்கப்படுகிறது. அன்பே கடவுள். அந்த அன்பு தான் கடவுள். அன்பு மட்டும்தான் விண்ணோர் மொழிகளிலும் மண்ணோர் மொழிகளிலும் நான் பேசினோம். அன்பு எனக்கு இல்லையே நான் ஒன்றும் இல்லை. ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் ஆக நான் இருந்தாலும் அன்பு எனக்கில்லையே நான் ஒன்றும் இல்லை. புனித பவுலடியார் அற்புதமான முதல் கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அழகான அன்பை பற்றி அற்புதமான கவிதை. ஆக அன்புதான் இயேசுவின் அன்புதான். அன்பு சீடர் கடைசி ராவினமின் பொழுது இயேசுவின் நெஞ்சோட மார்போட சாய்ந்து கொண்டிருந்தார். அவர் சாய்ந்து கொண்டிருந்த போது இயேசுவின் அன்பின் இதய துடிப்பை கேட்டார். ஆண்டவருடைய இதய துடிப்பின் வெளிப்பாடுதான் நற்கருணை. செபிப்பு. In silence, let us listen to the voice of God. ஆண்டவருடைய குரலை நாம் கேட்போம். அமைதியாக செபிப்போம். அதில் இயேசு ஆண்டவர் பேசுவார். தூய ஆவி நம்மை வழிநடத்தி அதில் கடவுளுடைய குரலை கேட்போம். மெல்லிய ஓசையில் கடவுள் தன்னை வெளிப்படுத்த பழைய ஏற்பாட்டு இரைச்சலில் அல்ல, சத்தத்தில் அல்ல, பேரிடர் முழக்கத்தில் அல்ல, மெல்லிய ஓசை. மேகத்தின் வழியாக நெருப்புத்தின் வழியாக கடவுள் வழிநடத்தி அதே கடவுள் நற்கருணை வழியாக நம்மை தொடர் உடனிருப்பால் நிரப்புகிறார். பங்கு முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட அப்படியே நாம் முழங்கால் படியிடுவோம். காயப்பட்ட நம் உள்ளம், உடைந்து போன குடும்பங்கள், பிரிந்து போன குடும்பங்கள், தனிமையாய் வாடக்கூடிய பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், தனி மரமாக போராடுகின்ற பெண்கள், குடும்பத்திற்காக போராடக்கூடிய கணவர், தந்தை, வயதாகிவிட்டது என்று படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் படுத்த படுக்கையாக, நம்முடைய பங்கிலே எத்தனையோ பெரியவர்கள் ஆலயத்திற்கு வர முடியாத சூழ்நிலை, உடல் ஒத்துழைப்பு இல்லை. அவர்களையெல்லாம் நாம் நினைவு கூறுவோம். இறந்து போன நம் பெற்றோர்கள், உயிர் கொடுத்த நம்முடைய தாய் தந்தை, உறவாடுகின்ற நம்முடைய சகோதர சகோதரிகள். ஆண்டவர் இயேசு தாய் போல நம்மை, தந்தை போல நம்மை அவர் தோள் மேல் நம்மை சுமந்து நாம் கவலையோடும் கஷ்டத்தோடும் அல்லது சோர்வோடு இருக்கின்ற போது, மனசுக்குள்ள சஞ்சலங்களோடும் சலனங்களோடும் சபலங்களோடு போராடுகின்ற போது அவர் தோள் மேல் நம்மை வழி நடத்துகிறார். நம்முடைய கண்ணீரெல்லாம் அவருடைய தோற்பையில் சேர்த்து வைக்கிறார். தாய் போல நம்மை, தந்தை போல, ஒரு தாய் உன்னை மறந்தால் நான் உன்னை மறவேன் என்கிறார். சுமை சுமந்து சோர்ந்து எல்லாரும் என்கிட்ட வாங்க என்று சொல்கிறார். இந்த ஒரு பாடலை நாம் பாடலாம். தாய் போல தேற்று, தந்தை போல தேற்று, தோள் மேல் நம்மை சுமந்து நம்மை வழி நடத்துகின்ற இயேசுவிடத்தில் நம்மை ஒப்புக்கொண்டு லெட்ஸ் ஆல் சரண்டர். Let's all surrender ourselves in front of the Jesus. நாம் இயேசுக்கு முன்பாக ஒப்பு கொடுப்போம். நம் குடும்பத்தை, நம் மனைவியை, கணவரை, பிள்ளைகளை, வாழ்க்கை சூழலெல்லாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம்.
தாய் போல தந்தை போல எங்களை தேற்றி, தாய் போல தந்தை போல எங்களை ஆட்சி, தாய் போல தந்தை போல ஆண்டவர் தோள் மேல் எங்களை எல்லாம் வைத்து எங்களுடைய சுமைகளை, கடன் சுமையை, பிள்ளைகள் சுமையை, உடல்நல குறைபாட்டை, மனசில் இருக்கக்கூடிய இயக்கங்களை, எதிர்பார்ப்புகளை, கனவுகளை, லட்சியங்களை, குற்றங்களை, குறைகளை பாதத்தில் வைத்து விடுகிறோம். ஆண்டவர் நீ பார்த்துக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவர் தந்தை போல ஆட்சி, தாய் மீது சுமந்திடும் இயேசுயா. தாய் போல பிரீத்தி, தந்தை போல ஆட்சி, தாய் மீது சுமந்திடும் இயேசுயா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல நமத்திலே நம்ம எல்லாரையும் பார்த்துக்கொண்டு, நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்துக்கொண்டு, நம்ம எல்லாருடைய சுபங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு, தனிப்பட்ட முறை the personal touch with Jesus, இயேசுவோடு தனிப்பட்ட முறையில் நாம் தொடப்பட, மலைபோல் நமக்கு துன்பங்கள் வந்தாலும் பணிபோல் கடவுள் எல்லாம் அதை மாற்றுகிறார். ஆண்டவருக்கு கொடுத்து நாம் செலுத்தும் நாம் ஆண்டவரை மத்தியிலே கொண்டு வருவோம். அவர் நடந்து சென்றவர், தெரு தெருவாக நடந்து சென்றவர், ஆண்டவர் இயேசுவை பார்க்க விரும்பியவர்கள், தொட விரும்பியவர்கள், அவருடைய கை பட்டால் போதும் என்று எண்ணியவர்கள், ஆண்டவா எங்கள் வீட்டுக்கு வாரும் தங்கும் என்று சொன்னவர்கள், இப்படியெல்லாம் பல கோணங்களில், பல வடிவங்களில், பல இயல்புகளில் கடவுளுடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அகன மத்தியில் ஆண்டவர் பலவிதமுள்ள நம்முடைய நேரம் அவருடைய கிருபையால் நம்மை நிரப்புகின்றார். அவருடைய கிருபை நம்மை ஆசீர்வதிக்க ஜெபிப்போம், பாடுவோம்.
ஆண்டவர் இயேசு நமக்கு தாய் போல தந்தை போல தாய் போல தந்தை போல உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. ஆசீர்வதிக்க நம் தொழிலெல்லாம் ஆசீர்வதிக்க நம் குடும்பத்தின் சூழலெல்லாம் கடவுள் ஆசீர்வதிக்க நாம் செய்கின்ற வேலைகள் எல்லாம் கடவுள் மனைவி தந்தை தாய் பெற்றோர் எல்லாம் ஆண்டவர் இயேசுவின் அருள் ஆசீர்வாதமாக தொழிலெல்லாம் நம்முடைய தொழிலெல்லாம் நம்முடைய பயணங்கள் எல்லாம் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் இப்போதும் ஆண்டவர் என் வாழ்வு எல்லாமே நீதான் என்று இதோ இந்த அழகான இறை அனுபவத்தை நாங்கள் பெற்று இறை ஆசிரோட வீடுகளுக்கு செல்ல எவ்வளோ பெரிய சவால்கள் கண் முன்பாக வந்தாலும் உடைய அன்பும் உடைய பரிவும் உடைய வழி நடத்தல் எங்களை வழி நடத்தட்டும். மாண்புயர் கீதத்தை பாடுவோம். இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக.
இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய பாடுகள் எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீரா. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எழுந்து நிற்போம். இயேசுவின் இருதய பக்தி நம் குடும்பங்களை ஆசீர்வதிக்க இறுதி நன்றி பாடலாக நாம் பாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.